ஓகே வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ எக்கு தக்காளி கிரேவி எப்படி செய்ய போகிறதுன்னு சொல்ல போகிறேன், செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையானது தக்காளி, வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. இது எடுத்துட்டு நல்லா கடாயில் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கணும். வணக்கி முடித்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தூள் போட்டுட்டு நல்லா பிரட்டி வணக்கணும். நல்லா வணங்கி முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம முட்டை வேக வச்சுருந்ததை எடுத்து தொளித்து நீட்டாக கட் பண்ணணும். ரெண்டாக கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து நீட்டாக அந்த கிரேவி வெந்திருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நீட்டாக போட்டுட்டு உப்பெல்லாம் போட்டுட்டு நல்லா அப்படியே பிரட்டி விடணும். பிரட்டி விட்டோம்னா நல்லா வெந்துக்கும். இது தக்காளி சாப்பாட்டுக்கு நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வியூவர்ஸ். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இது எக்கு டொமேட்டோ கிரேவி. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக அந்த கொத்தமல்லி தழை. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் எல்லாம் நிறைய போட்டு செக்அப் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து எல்லாம் லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கடைசியில் அந்த லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கொத்தமல்லி தழை தூவி விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.